புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் கட்டுப்பாட்டு இயந்திரம் ஆகியவை தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் அதிகாரிகள் சீல் வைத்து பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் வைக்கப்பட்டது. மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 24 மணி நேரமும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கவும் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை 78.80% வாக்குகள் வாக்களிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் அதிகபட்சமாக பாகூர் தொகுதியில் 88.76%, குறைந்தபட்சமாக மாஹே தொகுதியில் 65.11% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவ விழா 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் பல்வேறு ஹோமங்களுடன் திருமஞ்சனம் நடைபெற்றது. சூரிய பிரபை, சந்திர பிரபை, சேஷ வாகனம், கருட வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத நவநீத கிருஷ்ணன் தேரில் வைக்கப்பட்டு பக்தர்கள் வடம் பிடித்து தேரினை இழுத்தனர். இத்திருத்தேரானது முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. முன்னதாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் வடம் பிடித்து திருத்தேரினை தொடக்கி வைத்தார். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள், கோசகன், பட்டாட்சியார் குழுவினர் செய்திருந்தனர். பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபிட நலச்சங்கத்திற்கு சொந்தமான மகாத்மா காந்தி வீதி முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த 18ஆம் தேதி வியாழக்கிழமை மங்கள வாத்தியத்துடன் திருவிளக்கு ஏற்றுதல், விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், முதற்கால யாக பூஜை ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து கோ பூஜை, மகாலட்சுமி ஹோமம், 2ஆம் கால யாக பூஜை, விமான கலச ஸ்தாபனம், சாந்தி ஹோமங்கள், ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ பைரவர் பிம்பங்களுக்கு கண் திருத்தல் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் பாலசுப்ரமணியன், தலைவர் முருகையன், துணைத் தலைவர் கிருஷ்ணசாமி, பொதுச் செயலாளர் கண்ணன், பொருளாளர் சங்கர நாராயணன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர்.
புதுச்சேரியில் தேர்தல் கமிஷன் செயல்பாடு மக்கள் மத்தியில் வெற்றிகரமாக அமைந்தது. ஆனால் அரசியல்வாதிகள் மத்தியில் தோற்றுவிட்டது. தனது 48 வருட அரசியல் வாழ்க்கையில் மக்கள் புரிந்து வாக்களித்த தேர்தல் இதுவாகத்தான் இருக்கும். காரணம், அப்போதெல்லாம் மக்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதா அல்லது சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதா என்ற விவரம் புரியாமல் வாக்களித்து வந்தனர். ஆனால் இப்போது தேர்தல் கமிஷன் முயற்சியினால் மக்கள் விழிப்புணர்வுடன் விவரம் புரிந்து வாக்களிக்கின்றனர். தேர்தலில் பணம் கொடுத்து வாக்கு கேட்கும் முறை மாற்றப்பட வேண்டும் என்றால் தேர்தல் கமிஷன் மக்கள் நலன் கருதி சில சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் வெங்கடராமன் தெரிவித்தார். வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு தேர்தல் கமிஷன் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய கடுமையான முயற்சியின் பேரில் நிறைய விழிப்புணர்வு சில முகாம்லாம் நடத்தி அதை எடுத்திருக்காங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப இது பண்ணணும். ஆனால் மக்கள் மத்தியில் தேர்தல் கமிஷன் வெற்றி அடைந்தாலும் வாக்குரிமை அதிகப்படுத்தணுன்ற எண்ணம் இருந்திருந்தால் கூட அரசியல்வாதிகள் மத்தியில் தேர்தல் கமிஷன் தோல்வி அடைஞ்சிச்சு. புதுவை மாநிலம் INTUC முன்னாள் தலைவர் மறைந்த ரவிச்சந்திரனின் 68வது பிறந்த நாள் விழா பெருமாள் கோவில் வீதியில் உள்ள INTUC தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆந்திர மாநில பாராளுமன்ற சட்டப்பேரவை தேர்தல் மேலிட பார்வையாளரும் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் ராஜாராம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் வேல்முருகன், காலாப்பட்டு டேனியல், மகளிர் காங்கிரஸ் தலைவி ஜெயலட்சுமி என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசியலிலே ஒரு தனி வரலாற்றை படைத்தவர். தன்னுடைய சாதுரியத்தினாலும் ஒரு தனி எல்லாரும் மும்பை, மகாராஷ்டிராவில் ஏப்ரல் 21 முதல் 24 வரை தேசிய அளவில் நடைபெறும் ஹேண்ட்பால் போட்டியில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநில அணி புறப்பட்டு செல்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் உழவர்கரை மாவட்ட தலைவர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளை புதுவை மாநில ஹேண்ட்பால் சங்க செயலாளர் நாராயணசாமி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் பயிற்சியாளர்கள் வீரன், டேனியல், விமல், அசோசியேஷன் நிர்வாகிகள் ஐயனார், சக்திவேல், கோபி, முருகன் ஆகியோர் மாணவர்கள் வெற்றி பெற வாழ்த்தி வழியனுப்பி வைக்கப்பட்டனர். பாராளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதன்படி நாடு முழுவதும் முதல் கட்டமாக புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட 21 மாநிலங்களுக்கு 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் அவரவர் தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களித்தனர். அந்த வகையில் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட மடுகரை பகுதியில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் தனது சொந்த ஊரான மடுகரையில் உள்ள அரசு பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிக்கு சென்று தனது ஆதரவாளர்களுடன் வாக்கினை பதிவு செய்தார். பாராளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதன்படி நாடு முழுவதும் முதல் கட்டமாக புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட 21 மாநிலங்களுக்கு 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அந்த வகையில் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நோனாங்குப்பம் பகுதியில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தனது சொந்த ஊரான நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிக்கு தனது ஆதரவாளர்களுடன் சென்று வாக்கினை பதிவு செய்தார்.
பாராளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதன்படி நாடு முழுவதும் முதல் கட்டமாக புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட 21 மாநிலங்களுக்கு 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. நிலை புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. இந்நிலையில் உழவர்கரை தொகுதி முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் அருண் சர்மா தொண்டு நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் பாஜக பொருளாதார பிரிவு தலைவி பிரபாதேவி வீரராகு தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. ஒரு சில தொகுதிகளில் இயந்திர கோளாறு காரணமாக சிறிது நேரம் வாக்குப்பதிவு தடைப்பட்டதால் சிறிய சலசலப்பு காணப்பட்டாலும் இயந்திரம் சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு நிறுத்தப்படாமல் அமைதியான முறையாக நடைபெற்றது. அந்த வகையில் மணவெளி தொகுதி பாஜக தொகுதி தலைவர் ரஞ்சித் குமார், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ரவி சங்கர், பாஜக இளைஞரணி தலைவர் அன்பரசன், இளைஞரணி துணைத் தலைவர் பிரவீன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சுகுமார் ஆகியோர் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட ஓடைவெளி அரசு பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். அப்பா பைத்தியசாமி கோவில் 12ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் ஏற்பாட்டில் ஆலயத்தில் சிறப்பு யாகம் செய்து பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 300 நபர்களுக்கு தலா 1 கிலோ நாட்டு சர்க்கரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.